Acts chapter 15 verse 1 to 41. அப்போஸ்தலர் நடபடிகள் 15 அதிகாரம் 1 முதல் 41 வசனம் வரை. வசனம் 1. சிலர்கள் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்தசேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரர்களுக்கு போதகம் பண்ணினார்கள். And Crescens, man and which and come down from this Judea to gather the brethren and said, and except he be Christianized after this manner and after Moses say, they cannot be saved. அதன் 2. அதனாலே அவர்களுக்கு பவுல் பர்னபாவும் என்பவர்களுக்கு மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான பொழுது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுல் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலர்களும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கு முன்புறத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். Who therefore and Paul and Barnabas and no small and discussion and disputation with them, they and determined that and Paul and Barnabas and the Crescens other of them should go up to the Jerusalem and to the apostles and the elders about this and question. வசனம் 3. அந்தபடியே அவர்கள் சபையாராலே விடப்பட்டு பிணைக்கோ சமரியா நாடுகளின் வழியாய் போய் ஒரு ஜாதிகளின் மனம் திரும்புதலின் செய்தியை அறிவித்து சகோதரர்கள் எல்லோரும் மிகுந்த சந்தோஷத்தையும் உண்டாக்கினார்கள். And the being brought and there by the church, and they and passed to God and Phoenicia and the Samaria, declaring the conversation of these Gentiles, and they and present great joy unto all the brethren. வசனம் 4. அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையோரும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுதும் தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிந்தார்கள். And when they were and come to the Jerusalem, they were and received of the church and of the apostles and elder, and they declared all the things that and God had done with them. வசனம் 5. அப்பொழுது பரிசேயர்கள் சமயத்திலே விசுவாசிகளான சிலர்கள் எழுந்து அவர்களை விருத்தசேதனம் பண்ணுகிறது மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் கைக்கொள்கிறபடி அவர்களுக்கு கற்பிக்கிறது அவசியம் என்றார்கள். But there and rise up and Crescens of the set of the preachers, each and believed, and saying that heat and was and needful of the crucifixion them and chew the commandments them to the keep the laws of the Moses. வசனம் 6. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூறினார்கள். And the apostles and the elders and come together for the consider of these matters. வசனம் 7. மிகுந்த தர்க்கமும் உண்டான பொழுது பேதுரு எழுந்து அவர்களையே நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்து இருக்கிறபடியே புற ஜாதியர்கள் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னமே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். And when there had been and much and disputing, Peter rose up and said unto them, Man and the brethren, he can know how that a God made and choice among you, that the Gentiles by my mouth should and hear the word of the gospel and believe. வசனம் 8. இதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவிகளை தந்தருளும் பொழுது அது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்கள் குறித்து சாட்சி கொடுத்தார். And God, and which can know the hear and bear them and witness and give them the Holy Ghost, even as that did unto us. வசனம் 9. விசுவாசத்தினாலேயே அவர்களுக்கு இருதயங்களை அவர் சுத்தமாக்கி
நமக்கு அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். And put an the difference, but when use and the prayerfulling their hearts by the faith. வசனம் 10. அப்படி இருக்கும் நம்முடைய பிதாக்களும் நம்மாலும் சுகமாக்க கூடாது இருந்த நுகத்தடியை சீஷர்கள் கழுத்தின் மேலும் சுமத்துவதனால் நீங்கள் தேவனையே சோதிப்பது என்ன? Now therefore we tempt ye God and chew the put a yoke upon the neck of the disciple which an nature of fathers nor we and were unable to the bear. வசனம் 11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் இரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் இரட்சிக்கப்படுவோம் என்றும் நம்மில் இருக்கிறோமே என்றான். But we and believe that and got the grace of the Lord Jesus Christ we and shall and be saved and even as they. வசனம் 12. அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்த பர்னபாவும் பவுலும் தங்களுக்கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்களை அற்புதங்களையும் யாவையும் விவரித்துச் சொல்ல கேட்டார்கள். Then all the multitude keep its silence and give audience of the Barnabas and the Paul and declaring what and miracle and the wonders God had and worked among these Gentiles by them. வசனம் 13. அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். After they had an heard and there and peace, James answered saying, Man and brethren, hearken unto me. வசனம் 14. தேவன் புறஜாதிகளுக்கென்று தமக்கு நாமத்திற்காக ஒரு ஜனத்தையும் தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சீமோன் விவரித்து சொன்னாரே. Simon and declare how God had the first and did with the Gentiles to take out of them a people for his name. வசனம் 15. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களுக்கும் ஒத்திருக்கிறது. And chew this and agree the word of the prophet as it written. வசனம் 16. எப்படியெனிலும் மற்றும் மனுஷரும் என்னுடைய நாமத்துக்கு தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரையே தேடும்படிக்கு after this I will and return and will and build again the tabernacle of David which is the fallen down and I will build again the ruin thereof and I will set it up. வசனம் 17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போனேன். தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எரிப்பித்து அதிலே பழுதாயிரு போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்றும் இவைகளை எல்லாரும் செய்கிறாத கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. That the residue of the man might and shake after the Lord and all the Gentiles upon whom my name is called and said the Lord who and all those things. வசனம் 18. உலக தோற்றம் முதல் தேவனுக்கே தம்முடைய கிரிகைகள் எல்லாம் தெரிந்து இருக்கிறது. Can now unto the God all this work from the beginning of all the world. வசனம் 19. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்திலேயே திரும்புகிறவர்களை கலங்க பண்ணினதென்றும் for my sentence is that and be trouble not them which and from among the Gentiles had the turned to God. வசனம் 20. விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசையானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்து
இரத்தத்துக்கும் விலக்கி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். But that we write unto them, that they abstain from the pollutions of the idol, and from the fornication, and from things and struggle, and from blood. வசனம் 21. மோசேயின் ஆகமமும் ஓய்வு நாளை தோற்றம் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களையே பிரசங்கிக்கிறவர்களும் உண்டோ என்றார்கள். For Moses of the whole time had in every city them that and preach him begin read in this synagogues every Sabbath day. வசனம் 22. அப்பொழுது தங்கள் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோகாவோடும் அனுப்புகிறது அப்போஸ்தலர்களுக்கு மூப்பர்களுக்கும் சபையோரெல்லோருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால், சகோதரர்கள் விசுவாசித்தவர்களாகிய பர்சபா என்றும் மறுபெயர் கொண்ட யூதவும் சிலேவாவுமே. Then please the apostles and the elders and with the whole church to the sent and chosen men of their own and company to the Antioch with the Paul and the Barnabas, namely Judas, surnamed Barsabas, and Silas, chief man among these brethren. வசனம் 23. அவர்கள் கைகளில் அவர்கள் எழுதி கொடுத்து அனுப்பின நிருபணமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீசரிலும் சிலேக்கியாவிலும் இருக்கும் புறஜாதிகளாகிய சகோதரர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபமும் என்னவென்றால், and they write and lettered by them after this manner the apostles and elder and brethren send and greeting unto the brethren which are of the Gentiles in the Antioch and the Syria and the Cilicia. வசனம் 24. எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளையே உங்களுக்கு கலக்கி உங்கள் ஆத்துமாக்களையே புரட்டினார்கள் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டு அப்படினால், For as much as we have had that reason which want out from you have the trouble you with words, sobering your the soul and saying ye must be the crucified and keep the law to the whom we and give no such and commandment. வசனம் 25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காகவே நாங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களுடன் கூட she made good and she used and began assembled with one according to sent and chosen man unto you with your the builder Barnabas and the Paul. வசனம் 26. எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரையும் உங்களிடத்திற்கு அனுப்ப போகிற ஒரு மனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. Man that have the Azure there and lives for the name of your Lord Jesus Christ. வசனம் 27. அந்தபடியே யூதேயாவையும் சிலேவியாவையும் அனுப்பியிருக்கிற சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம். அவர்களுக்கு இவைகளையே வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள்.
we have the sent therefore Judas and Silas, who shall also tell you the some things by mouth. வசனம் 28. இவைகளெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கு நெருங்குண்ட செத்ததற்கு வீசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. For it's and some made and good to this Holy Ghost, and to use to lay upon you and the greater burden then and those necessary things. வசனம் 29. அவசியமான இவைகளை இல்லாமல் பர்னபா வேறொன்றையும் உங்கள் மேலே சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கு உங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்ளுவது நலமாக இருக்கும், சுகமாக இருப்பீர்களாக என்றும் எழுதினார்கள். That he abstain from matters offered to the idols, and from blood, and from things strongly, and from the fornication, from which not if ye keep and yourselves here shall do well for you will. வசனம் 30. அவர்கள் அனுப்பிப்பட்டு அந்தியோகியாவுக்கும் வந்து சபையை கூடி வரச் செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள். So when they were dismayed, they come to the announcer, and when they had gathered the multitude and together they deliver the epistle. வசனம் 31. அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். Which when they had read, they rejoiced for the consolation. வசனம் 32. யூதா சீலா என்பவர்களுக்கும் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடினாலே அநேக வார்த்தைகளாலே சகோதரர்களுக்கும் புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி. And the Judas and the Silas, being and prophets, also themselves and extracted the brethren with many words and comforted him. வசனம் 33. சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரராலே சமாதானத்தோடும் அப்போஸ்தலரிடத்திற்கும் அனுப்பவிடப்பட்டார்கள். And after they had tarried there in the peace, they were not go in the peace from these brethren and to the apostle. வசனம் 34. ஆகிலும் சீலாவுக்கும் அங்கே தரித்திருக்கிற காலமும் கண்டது. Notwithstanding it's a pleasant Silas to the habits that is still. வசனம் 35. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடு கூடயும் கர்த்தருடைய வசனத்தையும் உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். Paul also and the Barnabas and continued in this preaching and approaching the word of the Lord and with the many others also. வசனம் 36. சில நாளுக்கு பின்பு பவுலும் பர்னபாவும் நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருக்கிறோம், சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்களோ என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார்கள். And some days after the Paul and to the Barnabas let use and go and again and visit you are the brethren in the every city wherein we have the preached the word of the Lord and see and how they do. வசனம் 37. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடன் கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். And the Barnabas determined and to talk with them John, whose surname was Mark. வசனம் 38. பவுலே அவன் கம்பேலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்தில் இருக்க வராதிருந்தனாலே
அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். But the Paul and together not and good and to the take him and with them who and departed from them from the Pamphylia and went not with them to this work. வசனம் 39. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டானபடியால் அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க் கூட்டிக் கொண்டு கப்பலேறி சிப்ரோ தீவுக்கு போனான். And the continuation wasn't so and supper, but when them and that day and departed asunder one from the another, and Barnabas and took Mark and the slain unto the Cyprius. வசனம் 40. பவுலோ சீலாவை எறிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு and the Paul chosen Sila and the departed being recommendments by these brethren unto this grace of God. வசனம் 41. சிரியாவிலும் சிசிலியாவிலும் தெரிந்து சபைகளையும் திடப்படுத்தினான். And he went unto God Syria and Sicilia, confirming the churches.